الحياة اليومية. الدرس 35. سندرس ونتدرب إن شاء الله على القراءة في هذا الدرس. القراءة هي المهارة الثالثة من مهارات اللغة. طيب، التدريب الأول: اقرأ ثم ضع علامة الخطأ بجانب الكلمة المختلفة في كل مجموعة. ஒவ்வொரு மஜ்மூஆவுலையும் இங்க 4 மஜ்மூஆ தந்திருக்கிறாங்க. முக்தலிஃபாவான கலிமாவுக்கு பக்கத்துல அலாமத்துல் ஹதா நாங்க இடணும். طيب، من يقرأ المجموعة الأولى؟ جرينا. تفضلي. تنام، تنام، ينام. طيب، ما هي الكلمة المختلفة؟ ينام. نعم، أحسنت، بارك الله فيك. تنام، تنام، ينام. ما الفرق بين تنام وينام؟ إن வித்தியாசம் ரெண்டுக்கும் இடையில فرق. مذكر مؤنث. முதக்கர் முஅன்னத். தனாம் அப்படிங்கிறது முஅன்னத் அப்படியா? مؤنث. யனாம் முதக்கர். அதாவது அது غائبة مخاطبة متكلمة. இந்த சொற்கள் غائبல இருக்குதா? غائب என்றால் படர்க்கை. அல்ல, முகாத்தப் என்றால் முன்னிலை, முத்தக்கல்லிம் தன்னிலை. غائب அதாவது தனாமு ஃபாத்திமா, தனாமு லத்தீஃபா, யனாமு முஹம்மத் என்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த தனாமுங்கிறத எங்களுக்கு எப்படியும் கருதலாம், வேற எந்த மாதிரி முகாத்தபாகவும் பார்க்கலாம். தனாமு நீ தூங்குகிறாய், யனாமு அவன் தூங்குகிறான். طيب، الآن ننتقل إلى المجموعة الثالثة. من يقرأ المجموعة الثانية؟ تعجبين. تعجبين. الثالثة، الثانية، الثانية. طيب، ما هي الكلمة المختلفة؟ الثالثة. طيب، أنت قرأت المجموعة الثالثة. மூன்றா مجموعة தான் வாசிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் مجموعة ثانية வாசிச்சிருக்கீங்க. طيب، الآن من யார் பேர் சொன்னீங்க நேரத்தோட؟ زمرد. اقرأي المجموعة الثالثة. ثانية. تشاهد، تشاهدين، تشاهدين. طيب، ما هي الكلمة المختلفة؟ تشاهد. تشاهد. ما الفرق بين تشاهد وتشاهدين؟ என்ன வித்தியாசம்? تشاهد، تشاهد، துஷாஹிதீன் வந்து முஅன்னஸ், துஷாஹித் வந்து مذكر. முதக்கர். طيب، مذكر مؤنث. இது வந்து இது படர்க்கையா முன்னிலையா தன்னிலையா? غائبة مخاطبة متكلمة. துஷாஹிதீன் வந்து غائب என்றால் என்ன அர்த்தம்? படர்க்கை தானே உஸ்தாத்? படர்க்கை என்றால் غائب. படர்க்கையில எப்படி ஒரு அர்த்தம் எப்படி? முகாத்தப் உஸ்தாத். துஷாஹிதீன் வந்து முகாத்தப். طيب، مخاطب என்றால் முன்னிலை. முகாத்தபங்கிறது முன்னிலை. طيب، அப்ப துஷாஹிதீன் முகாத்தப். துஷாஹிது என்கிறது முகாத்தபா مخاطب مذكر. مخاطب مذكر، مخاطب مذكر، مخاطب مؤنث. طيب،
المجموعة الرابعة، المجموعة الرابعة، من يقرأها يا رواسكين؟ جزيرة. جسيدة، تفضلي. صحيفة، صحيفة، الصحيفة. طيب، ما الفرق بين صحيفة والصحيفة، أو ما هي الكلمة المختلفة؟ الصحيفة. الصحيفة، جيم. طيب، ما الفرق بينها؟ صحيفة வந்து نكيرة، الصحيفة வந்து معرفة. أحسنت، بارك الله فيك. نكرة معرفة. ألف لام இல்லாதது نكرة، ألف لامோட இருக்கிறது معرفة. معرفة. طيب، أحسنتم. ننتقل إلى التدريب الثاني. اقرأ ثم ضع علامة الخطأ. ضع عندنا put بوي علامة الخطأ بجانب الجملة المختلفة في كل مجموعة. அதே மாதிரி ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? بجانب الجملة المختلفة. என்ன வித்தியாசம்? மேல நமக்கு கலாம் கொடுத்திருந்தாங்க, கலிமா கொடுத்திருந்தாங்க, இங்க ஜும்லாவா கொடுத்திருக்காங்க உஸ்தாத். نعم، أحسنتي. طيب، من يقرأ المجموعة الأولى؟ فريدة فاطمة أستاذة. أستاذ. طيب. أستاذ. طيب، اقرأي. أنا بعد الصلاة. أنام بعد الصلاة. أنام بعد الصلاة. لا أنام بعد الصلاة. இதுல வந்து ஜீம் உஸ்தாத். طيب، صلاتي சொல்லணுமா صلاة சொல்லணுமா؟ صلاة. 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 طيب، ما الفرق بين هذه الجمل؟ இந்த ஜும்லாக்களுக்கு இடையில என்ன வித்தியாசம்؟ லா லாஸ்ட் ஜும்லா ஜீம்ல வந்து லா வந்திருக்கு. லா வந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? லா இல்லாட்டி என்ன சொல்லுவோம்? லா இருந்தால் சலாத்துக்கு அப்புறம் தூங்குறது. அதாவது லா இருந்தால் ஆமாம், அரபியில முஸ்பத் மன்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விஷயத்த, அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? முஸ்பத் என்று சொல்லுவோம். இஸ்பாத், முஸ்பத். طيب، இல்லை என்று சொல்றது வந்து மன்ஃபி, இல்லை என்று நாங்க மறுக்கிறது, நேர்மறை எதிர்மறை என்று தமிழ்ல சொல்ற மாதிரி. நாங்க இருக்குது என்று சொல்லும் பொழுது அதுக்கு முஸ்பத் என்று சொல்லுவோம், இல்லை என்று சொல்லும் பொழுது மன்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். طيب، من يقرأ المجموعة الثانية؟ شاجبين. طيب، شاجبين. أغسل الملابس، أغسل الملابس، سأغسل الملابس. طيب، أحسنتي. طيب، ما الفرق بين هذه الجمل؟ سأغسل الملابس future tense أستاذ. طيب، أحسنتي. அதாவது சீன் போட்டிருக்கிறதுனால அது ஃபியூச்சரை மட்டும்தான் குறிக்கும், முஸ்தக்பலை மட்டும்தான் குறிக்கும். சீன் போடலை என்ற ரெண்டு காலத்துக்கும் எடுக்கலாம். அதாவது ஹாதிர், ஹால், ஹாதிர்னு சொல்லலாம், ஹால்னு சொல்லலாம், நிகழ்காலத்துக்கு எடுக்கலாம். அதே மாதிரி முஸ்தக்பலுக்கும் எடுக்கலாம். ஆனால் கடைசிக்கு இருக்கிறது வந்து முஸ்தக்பலுக்குரியது மட்டும், அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. சீன் இருக்கிறதுனால எதிர்காலத்தை குறிக்கும். طيب، அடுத்தது ومن يقرأ المجموعة الرابعة؟ أسماء. ثالثة. أما المجموعة الثالثة. طيب، اقرأي يا أسماء. أذهب الساعة السادسة. أذهب الساعة السابعة. أذهب الساعة السادسة. طيب، أحسنتي. ما الفرق بين هذه الجمل؟ طيب، الجملة المختلفة با. طيب، سادسة والسابعة. طيب، ومن يقرأ المجموعة الرابعة؟ سميرة. سميرة، تفضلي. متى تذهب إلى البيت؟ متى تذهب إلى البيت؟
متى تذهب إلى المدرسة؟ جملة مختلفة. جيم متى تذهب إلى المدرسة؟ طيب أحسنتي بارك الله فيك. متى تذهب إلى المدرسة. طيب இப்போ أنام بعد الصلاة. أنام بعد الصلاة. قبل الصلاة என்றால் أنام قبل الصلاة. முன்னாள் தொழுகைக்கு முன்னால் طيب عند الصلاة. தொழுகையுடைய நேரத்தில் தொழுகையில் தொழுகையுடைய நேரத்தில். طيب ஏன் بعد قبل عند இதுக்கு எப்பயுமே நஸ்பு தான் வரும். ரைட், அது வந்து மஃஊலுன் ஃபீஹி. மஃஊலுன் ஃபீஹி. بعد الصلاة بعد الصلاة. ஏன் صلاتي என்று சொல்லி இருக்கிறோம், ஜர்ரு செஞ்சிருக்கிறோம். حرف الجر بعد حرف الجر. بعد حرف جرة இல்ல முலாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி என்கிறதுனால தான் ஜர் வந்திருக்குது. எதனால ஜர் வந்திருக்குது? முதாஃப் இலைஹி என்கிறதுனால. முதாஃபுன் இலைஹியாக இருக்கிறதுனால ஜர் வந்திருக்குது. طيب அடுத்ததுல ரெண்டாவது ஜும்லால பாருங்க. அக்ஸிலுல் மலாபிஸ். அக்ஸிலுல் மலாபிஸ். மலாபிஸுக்கு ஏன் நஸ்பு வந்திருக்குது? நஸ்பு கிடையாம ஃபத்ஹா வச்சிருக்கு. அது மஃஊலுன் பிஹி. மஃஊலுன் பிஹி. ரைட். அக்ஸிலு என்றதுல ஃபியல் இருக்குது, ஃபாயில் இருக்குது, மஃஊலுன் பிஹி இருக்குது. அப்ப அது ஒரு ஜும்லா ஃபிஅலியா. ஜும்லா ஃபிஅலியா. அதாவது ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா ஜும்லா ஃபிஅலியா. அதே மாதிரி ஃபாயில் அது யாரு? நான். அகுசிலுன்னா நான் கழுவுவேன். அப்போ ஃபாயில் மறைஞ்சிருக்குது. ஃபாயில் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. லமீர் முஸ்ததிர். லமீர் முஸ்ததிர் என்றால் ஒரு பிரதி பெயர் சொல். என்ற அந்த பிரதி பெயர் சொல் அகுசிலு என்றதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. طيب அப்போ அதில் ஃபியலும் ஃபாயிலும் ஒரே சொல்லில இருக்குது. அல் மலாபிஸங்கிறது மஃஊலுன் பிஹி. அகுசிலுங்கிறது முத்தஅத்தியான ஃபியல். முத்தஅத்தியான ஃபியல் இன்னொண்ட தாண்டும். கழுவுதல் என்றது ஒருத்தரோட நிற்காது. எதை என்ற கேள்வி வரும். அப்போ எதை அல் மலாபிஸ் எதை என்ற கேள்வி வரும் பொழுது அதுக்கு சொல்ற பதில் தான் மஃஊலுன் பிஹி. அகுசிலு நான் கழுவுகிறேன். எதை? அல் மலாபிஸ. அப்போ அல் மலாபிஸ மஃஊலுன் பிஹி. அப்போ இதில் ஃபியல் ஃபாயில் மஃஊலுன் பிஹி இருக்குது. லாசிமான ஃபியல் இல்லாமல் முத்தஅத்தியான ஃபியல்ல மஃஊலுன் பிஹி வருமா? இல்ல. லாசிமான ஃபியல்ல மஃஊலுன் பிஹி வருமா? வராது. லாசிமான ஃபியல்கள் ஏதாவது இங்க இருக்குதா இந்த பக்கத்துல? ததுஹபு அனாமு அதுஹபு எல்லாமே லாசிமான ஃபியல் தான். அது ரெண்டுமே லாசிமான ஃபியல். ஏன் லாசிமண்டா இன்னொருத்தரை தாண்டாது. இப்போ அகுசிரு என்றால் எதை என்று கேள்வி வரும். அனாமு தூங்குகிறேன் எதை என்று கேட்கலுமா? கேட்க முடியாது. அதுஹபு போகிறேன் எதை என்று கேட்கலாது. طيب அதுஹபு ஸாஅத ஸாதிஸா. அதுஹபு ஃபியல் ஃபாயில். அது ஒரு ஃபியலும் தான், வினை சொல்லும் தான். அதில் ஃபாயிலும் இருக்கு. அந்த வினையை செஞ்சவருக்கு தான் நான் ஃபாயில்னு சொல்றோம். நான்ன்றதான் ஃபாயில் அதில் மறைஞ்சிருக்குது. அப்போ அதுஹபு அஸ்ஸாஅத. அப்போ ஏன் ஸாஅத்துக்கு நஸ்பு வந்திருக்குது? அஸ்ஸாஅத ஸாதிஸா. அது மஃஊல் பிஹி. மஃஊலுன் ஃபீஹி. அதாவது அந்த செயல் வந்து அந்த காலத்துல தான் நடந்திருக்குது. அப்ப அது காலத்தை குறிக்கிறதுனால அது மஃஊலுன் ஃபீஹி. அதே நேரத்துல அந்த இடத்துல நீங்க ஃபீ பயன்படுத்தவும் முடியும். உதாரணமா அதுஹபு ஃபிஸ்ஸாஅத்தி ஸாதிஸதி ஃபிஸ்ஸாஅத்தி அஸ்ஸாதிஸதி ஃபிஸ்ஸாஅத்தி ஸாதிஸதி என்று சொல்லலாம். அப்ப ஃபீயுடைய மானா நாங்க அந்த இடத்துல இருக்குது. ஃபீ இல்லை என்றாலும் ஃபீயுடைய மானா இருக்குது. அதனாலதான் நாங்க மஃஊலுன் ஃபீஹி என்று சொல்றோம். அந்த இடத்துல ஃபீயை பயன்படுத்தவும் முடியும். அஸ்ஹபு ஃபிஸ்ஸாஅத்தி ஸாதிஸா. அதுதான் மஃஊலுன் ஃபீஹி. طيب மதா தذهب الى البيت. மதா தذهب الى البيت. அரபு மொழியில
கலிமாக்கள் எத்தனை வகை இருக்குது? 3. முதலாவது اسم فعل இஸ்ம் இஸ்ம் فعل ஹர்ஃப் ஹர்ஃப் என்றால் என்ன? இடைச்சொல். ஆனா ஹர்ஃப் நான் வேற இடத்துல ஹர்ஃப் கலிமாண்டு வேறேன்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்? எழுத்து எழுத்து. طيب متى تذهب الى البيت؟ இதுல முதலாவது இருக்கிறது மதா. இது இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா? حرف இது வந்து இஸ்ம். எப்போது என்றது வந்து அரபுல இஸ்ம் ஒரு காலத்தை அல்லது ஒரு இடத்தை குறிக்குது. எப்போது என்று சொல்றது ஒரு காலத்தை அல்லது இடத்தை. இந்த இடத்துல மதா என்று சொல்றது வந்து எப்போது என்ற காலத்தை குறிக்குது. ஐனா என்றால் இடத்தை குறிக்கும். அதெல்லாம் இஸ்ம் தான். சரி, இஸ்ம். طيب تذهبوا என்கிறது فعل تذهبوا فعل. إلى حرف البيت اسم طيب أحسنتم بارك الله فيك. التدريب الثالث صل بين الجملة والصورة المناسبة. صل بين الجملة والصورة المناسبة. طيب من يقرأ الجملة الأولى؟ زمرد ماسكة أستاذ. تفضلي. يذهب إلى البيت بالحافلة. طيب ما هي الصورة المناسبة؟ همزة. أحسنتي بارك الله فيك. حافلة حافظة. طيب اقرأي الجملة الثانية. طيب يا رواسي كريمة. فريدة فاطمة أستاذة. طيب اقرأي. يقرأ القرآن في الغرفة النوم. திரும்பவும். يقرأ القرآن في الغرفة النوم. திரும்பவும். பார்த்து அதே நீங்க அதே வாசிக்க கூடாது. இப்ப நான் திரும்பவும் அப்படி என்றா ஏதாவது ஒரு பிழை இருக்குன்றதுனால நான் திரும்பவும் சொல்லுங்க. طيب يقرأ القرآن. قرآن إلا قرآن. يقرأ القرآن في غرفة النوم. طيب ما هي السورة المناسبة؟ جيم. طيب من يقرأ السؤال من يقرأ الجملة الثالثة؟ فاضلة. طيب فاضلة. يذهب إلى المدرسة الساعة 8. طيب يذهب إلى المدرسة الساعة 8. أحسنتي. ما هي الصورة المناسبة؟ دال. طيب அடுத்தது யார் பேர் சொன்னீங்க? ஜசீரா. يغسل الملابس في الحمام. با. طيب أحسنتي. طيب بانو. إنما بانو சொன்னீங்களே வாசிங்க. تفضلي. نسرين بانو. تكنس الغرفة النوم في يوم العطلة. طيب இன்னொரு முறை. تكنس غرفة النوم يوم العطلة. طيب أحسنتي. طيب بارك الله فيكم جميعا. அப்படி என்றால் எல்லோருக்கும். இப்போ பாருங்க. يذهب إلى البيت بالحافلة. يقرأ القرآن في غرفة النوم. يذهب إلى المدرسة الساعة 8. يغسل الملابس في الحمام. تكنس غرفة النوم يوم العطلة. طيب يذهب يقرأ يذهب يغسل تكنس என்ற ஃபியல்கள் இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த ஃபியல்கள்ல இதனுடைய இது காயிபா முகாத்தபா முத்தகல்லிமா? غايب. تكنس மிக காயிப். காரணம்
مؤنث பெண் பால் சொல்லிடு முன்னஸ் இந்த சூறாவுல முஅன்னஸ் ஆனா சூறாவுல அஹ்சன்து முஅன்னஸ் காயிப் சூறாவுல காண்பிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் காயிப். طيب يذهب إلى البيت بالحافلة. ஏன் பைத்தி ஹாஃபிலத்தின்னு சொல்லி இருக்கிறாங்க? இலா ஹர்ஃபு ஜர். அப்ப ஹாஃபிலாவுக்கு ஏன் ஜர் செஞ்சிருக்கிறோம்? ஹர்ஃப் வந்திருக்குது தானே பி. طيب ஏன் அல் பைத்தின்னு சொல்லல? பைத்தின்னு தன்வீன் இல்லாம சொல்லி இருக்காங்க. طيب அலிஃப் லாம் இருக்கிறதுனால தன்வீன் இல்ல. அதே மாதிரி ஹாஃபிலாவுலயும் ஏன் தன்வீன் இல்ல? அலிஃப் லாம் இருக்கிறது. அலிஃப் லாம் இருக்கிறதுனால. طيب யக்ரவுல் குர்ஆன. ஏன் குர்ஆன என்று நஸ்பு செஞ்சிருக்கிறாங்க? நஸ்புக்கு அடையாளமா ஃபத்ஹா. மஃஊலுன் பிஹி. طيب ஏன் ஒரு ஃபதி என்று சொல்லி ஜர் செஞ்சிருக்கிறாங்க? ஃபீ வந்திருக்கிறது. طيب ஏன் அதுக்கு தன்வீன் வரல? அது முலாஃபாக இருக்குது. முதாஃபுக்கு தன்வீன் வராது. முதாஃபுக்கு தன்வீன் வராது. அல் இருந்தாலும் தன்வீன் வராது. முதாஃபாக இருந்தாலும் தன்வீன் வராது. طيب அன்னௌமி என்றேன் அதுக்கு ஜர் செஞ்சிருக்கிறோம். ஜர் அடையாளமா கஸ்ர் வச்சிருக்கிறோம். அஹ்சன்து. طيب இப்ப தகுனுசு குர்ஃபத்தன் நௌமி. ஏன் குர்ஃபத்தன் நஸ்பு செஞ்சிருக்கிறாங்க? அது மஃஊலுன் பிஹி. யௌமல் உத்லா. ஏன் யௌமங்கிறதுக்கு நஸ்பு செஞ்சிருக்கிறாங்க? அது மஃஊலுன் ஃபீஹி. ஏண்டா அந்த இடத்துல நீங்க ஃபீயையும் பயன்படுத்தலாம். இப்படி தகுனுசு குர்ஃபத்தன் நௌமி ஃபீ யௌமில் உத்லா. அப்ப ஃபீயை எடுத்துட்டு நாங்க சொல்லும் பொழுது அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா மஃஊலுன் ஃபீஹி ன்னு சொல்லுவோம். طيب ننتقل إلى التدريب الرابع. صل بين السؤال والجواب. سؤالكم جوابكم இடையில இணைப்பை ஏற்படுத்து. طيب من يقرأ السؤال الأول وجوابه؟ جزيرة كنسل جرينا. اوكي متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. طيب متى تستيقظ؟ أستيقظ عند الفجر. أحسنتي بارك الله فيك. أردال أين تصلي الجمعة؟ تصلي الجمعة في المسجد الكبير. طيب أحسنتي بارك الله فيك. أردال أين تصلي الفجر؟ أصلي الفجر في المسجد. أصلي الفجر في المسجد. طيب أحسنتي بارك الله فيك. أردال زمرود. هل تنام بعد الصلاة؟ لا أنام لا أنام بعد الصلاة. طيب أحسنتي بارك الله. طيب هل تنام بعد الصلاة؟ نعم. لا أنام بعد الصلاة. என்ன கேட்டீங்க? அந்த இடத்துல புக்ல வந்து பஅதி அப்படினு இருக்கு. طيب بعد தான் வரும். ஒரு நாளும் பாதி என்று வர மாட்டாது. بعد. طيب لا أنام بعد الصلاة. لا أنام بعد الصلاة. அப்படி அச்சிப்பில அதுல புக்ல அச்சிப்பில இருக்கு. طيب இப்ப பாருங்க. عند الفجر بعد الصلاة لا أنام بعد الصلاة. ரெண்டு லா கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலாவது லா முன்னால் உள்ள கேள்விக்கு பதிலாக இல்லைங்கிறாங்க. அதுவும் நஃபி தான். இன்னொரு நஃபியுடைய லாவை கொண்டு வந்திருக்கிறாங்க.
லா அனாமு பாத ஸலா. طيب இங்க பாருங்க, எல்லா கேள்வியிலையும் மதா, ஐன, ஐன ஹல், கேள்விக்குரிய இதுக்கு நான் கேள்விக்குரிய சொல்லுக்கு அரபியில் ஒரு பேர் சொல்லுவாங்க, அதாத்து இஸ்திஃப்ஹாம்னு சொல்லுவாங்க. அது ஹர்ஃபாவும் இருக்கலாம், இஸ்மாவும் இருக்கலாம். பொதுவான பெயர் என்னன்னா அதாத். அதாத்னா ஹர்ஃபும் வரும், இஸ்மும் வரும். ரைட். அப்ப மதா, ஐன, ஹல் இதெல்லாமே அதாத்து இஸ்திஃபாம். அதாத்னா கருவி என்ற மாதிரி அர்த்தம், நேரடி அர்த்தம். அப்ப இஸ்திஃபாமுக்குரிய சொற்கள் மதா, ஐன, ஹல். இத ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க, பின்னால கொண்டு வர இயலுமா? அப்படி ஒரு இஸ்திஃபாம், அதாத்து இஸ்திஃபாம கடைசியில தஸ்தைகிது மதா தமிழ்ல கேட்கிற மாதிரி வராது. அதாவது இஸ்திஃபாம் வரும் பொழுது இஸ்திஃபாமுக்குரிய அதாத்தை வந்து நாங்க முதலாவதாகவே கொண்டு வரணும். அடிப்படையில அர்த்தம் எப்படி என்றா தஸ்தைகிது மதா தான். ஆனாலும் நாங்க அப்படி பயன்படுத்த இயலாது. மதா தஸ்தைகிது, மதா தஸ்தைகித்ங்கிறது தான் சொல்லணும். துசல்லில் ஜுமாஅத ஐன என்றதுதான் அசல் அடிப்படை. ஆனா அப்படி சொல்ல முடியாது, இஸ்திஃபாம்ங்கிறதுனால அதை நாங்க முன்னுக்கு கொண்டு வரணும். ரைட். நந்தகிலு இல தத்ரீபில் ஹாமிஸ். இப்போ நாங்க தத்ரீபுல் ஹாமிஸ்க்கு போவோம். طيب من يقرأ هذه الفقرة؟ ஷாஜுதீன். சொல்லுங்க, புதிய ஒருத்தர் இது வரைக்கும் வாசிக்காத ஒருத்தர் வாங்க. ஆயிஷா. ஆயிஷா. அந்த இத ஃபர்ஸ்ட் இதே வாசிக்க மாஸ்டர். நான் ஃபிக்ரா ஃபர்ஸ்ட் உள்ளது. ஃபிக்ரா என்றால் என்ன சொல்லுவீங்க? அதாவது பல பேராகிராஃப். அதாவது ஒரு கலிமா, ஹர்ஃப்னா எங்களுக்கு தெரியும், ஹர்ஃப் என்றால் எழுத்து, கலிமா என்றால் சொல், ஜும்லா என்றால் வாக்கியம். அதே மாதிரி பல ஜும்லாக்கள் சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு ஃபிக்ரா. ஃபிக்ராவுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பந்திய, நம்ம நாட்டுல பந்தியன்னு சொல்லுவாங்க. சரி. طيب اقرأ عائشة، اقرأي. أسرة أحمد لا تنام بعد الصلاة يوم الأتلى. طه يكنس غرفة الجلوس، وفاطمة تكنس غرفة النوم، وأحمد يغسل الملابس، ولطيفة تقبل الملابس، والجدة تغسل الأطباق، والجد يقرأ القرآن. طيب أحسنت، بارك الله فيك. ومن يقرأ أيضا؟ حسينة أستاذ. حسينة. أسرة أحمد لا تنام بعد الصلاة يوم الأضحى. طه يكنس غرفة الجلوس، وفاطمة تكنس غرفة النوم، وأحمد يغسل الملابس، ولطيفة تكوي الملابس، والجدة تغسل الأطباق، والجد يقرأ القرآن. طيب أحسنت، بارك الله فيك. ومن يقرأ أيضا؟ பேரங்களே யாரோட பேரும்? ஃபாதிலா. أسرة أحمد لا تنام بعد الصلاة. أسرة أحمد لا تنام بعد الصلاة يوم الأضحى. طه يكنس غرفة الجلوس، وفاطمة تكنس غرفة النوم، وأحمد يغسل الملابس، ولطيفة تكوي الملابس، والجدة تغسل الأطباق، والجد يقرأ أطباق، والجد يقرأ القرآن. طيب أحسنت، بارك الله فيك. زمرود. أسرة أحمد لا ينام بعد الصلاة يوم الأضحى. مرة أخرى ترمبو.
أسرة أحمد لا تنام بعد الصلاة يوم العطلة. طه يكنس غرفة الجلوس وفاطمة تكنس غرفة النوم وأحمد يغسل الملابس ولطيفة تكوي الملابس والجدة تغسل الأطباق والجد يقرأ القرآن. طيب أحسنت بارك الله فيك. பாருங்க أسرة أحمد لا تنام بعد الصلاة يوم العطلة. طه يكنس غرفة الجلوس وفاطمة تكنس غرفة النوم وأحمد يغسل الملابس ولطيفة تكوي الملابس والجدة تغسل الأطباق والجد يقرأ القرآن. طيب أولا இதுக்கு பதில் சொல்லுவோம். பதில் சொல்லாம இருக்கிறவங்க முன் வந்து சொல்லுங்க. ماذا تفعل الجدة؟ யார் வரீங்க? நர்கிஸ். நர்கிஸ். الجد تغسل الأطباق. sorry. والجدة تغسل الأطباق. طيب أحسنتي. ماذا تفعل الجدة؟ الجدة تغسل الأطباق. واو தேவையில்லை. என்ற வாவ் பந்தியில் வரும் பொழுது ஃபிக்ராவில் வரும் பொழுது முன்னொருள்ள ஜும்லாவோடு இணைக்கிறதுக்காக வாவ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நாங்கள் வாவ் தேவையில்லை. மாதா தஃஅலுல் ஜத்தா அல் ஜத்தத்து தக்ஸிலுல் அத்பாக். அத்பாக் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தபக் அத்பாக். தபக்கோட பன்மை தான் அத்பாக். அத்பாக் என்றால் என்ன? பாத்திரங்கள் தட்டுகள். طيب السؤال الثاني ماذا يفعل أحمد؟ جابنا. طيب من أحمد يجيب؟ أستاذ أحمد يغسل الملابس. أحمد يغسل الملابس. أحمد يغسل الملابس. أحسنت. طيب من يقرأ الجملة الثالثة؟ السؤال الثالث. طيب اقرأي. ஆன்சர் சொல்லுவா உஸ்தாதா? இன்னொரு ஆன்சர் வாசிச்சிட்டீங்களா? ஜம்ருத் வாசிச்சீங்களா? இல்ல உஸ்தாத், தேர்ட் क्वेश्चन தான வாசிக்கணும். ஆமாம். இல்ல நீங்க இவ்வளவு क्वेश्चन கேட்டீங்கடா. ஓகே. மாதா தஃஅலு ஃபாத்திமா ஃபாத்திமத்து தக்னசு குர்ஃபத்தன் நௌம். طيب أحسنتي. ماذا تفعل فاطمة؟ فاطمة تكنس غرفة النوم. طيب من يقرأ السؤال الرابع؟ نسرين بان. تفضلي. ماذا يفعل الجد؟ الجد يقرأ القرآن. எந்த உலகத்திலிருந்து வந்திருக்கீங்க? நான் முன்னால ரெண்டு விட்டுட்டோமே. طيب أحسنتي. من يقرأ السؤال الرابع؟ شاجبين. تفضلي. ماذا تفعل لطيفة؟ لطيفة تكوي الملابس. طيب أحسنتي. ومن يقرأ السؤال الخامس؟ فريدة فاطمة أستاذة. تفضل يا أستاذ. ماذا تفعل طه؟ طه مرة ماذا أخرى. تفعل طه؟ تفعل ولا لنا؟ يفعل. طيب ماذا يفعل طه؟ طه يكنس غرفة الجلوس. طيب غرفة أحسنتي. الجلوس. ماذا يفعل طه؟ طه يكنس غرفة الجلوس. طيب இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ماذا تفعل الجدة؟ அதுக்கு பதில் சொல்லுங்க. الجدة تغسل الأطباق. ماذا يفعل أحمد؟
أحمد أحمد يغسل الملابس يغسل الملابس طيب يغسل الملابس طيب ரெண்டுமே சொல்லலாம். அஹ்மத் யக்ஸிருல் மலாபிஸ்ன்னு சொல்லலாம். சுருக்கமாக யக்ஸிருல் மலாபிஸ் ஏண்டா அஹ்மதை பத்தி தான் என்ன கேட்குறோம். அஹ்மது கேள்வியில வந்துட்டுனதுனால நாங்க திரும்பவும் அஹ்மதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டு வந்தாலும் பிழை இல்லை. கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ماذا يفعل أحمد يغسل الملابس. طيب ماذا تفعل فاطمة؟ تكنس تكنس غرفة النوم. تكنس غرفة النوم. ماذا تفعل لطيفة؟ تكوي الملابس تكوي الملابس. ماذا يفعل طه؟ يكنس غرفة الجلوس. ماذا يفعل الجد؟ يقرأ طيب இதில் இந்த ஃபிக்ரா வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குது. ஏன்னா நாங்கள் மொழிபெயர்க்க இல்லை. ஏற்கனவே வந்த சொற்கள் தான் எல்லாமே இருக்குது. தெரியாத சொற்கள் ஏதாவது இருக்குதா இதில் யாருக்காவது? இல்ல இல்ல உஸ்தாத். طيب இப்ப கேள்வி பாருங்க. உஸ்ரத்து அஹ்மத லா தனாமு بعد الصلاة يوم العطلة. உஸ்ரத்துக்கு ஏன் தன்வீன் வரல? முதாஃபாக இருக்கிறதுனால தன்வீனோ அல்லோ அதுல வராது. அதனால வரல. طيب அஹ்மத அஹ்மதக்கு என்ன இருக்குது? ஃபத்ஹா வச்சிருக்காங்க. அது அஹ்மதுங்கிறது சுசுரா முதாஃபாக இருந்தால் அஹ்மதுங்கிறது எதா இருக்கணும்? முதாஃபுன் இலைஹி. முதாஃபுன் இலைஹி. அப்ப உஸ்ரத்து அஹ்மத், அஹ்மதுடைய உஸ்ரா. அப்ப முதாஃப் இலைஹிக்கு நாங்க படிச்சிருக்கிறோம். அதுக்கு ஜர்ரு தான் வரும். இங்க ஜர்ரு வந்திருக்குதா? ஜர்ருக்கு அடையாளமாக நஸ்பு வந்திருக்கு. طيب அஹ்சன்தி. இங்க ஜர்ரு தான் இருக்கு. உஸ்ரத்து அஹ்மதுல அஹ்மதுக்கு ஜர்ரு தான் இருக்கு. ஜர்ருன்றது வந்து ஃபத்ஹா இல்ல. ஜர்ருங்கிறது வந்து அதனுடைய நிலைமை. முதாஃப் இலைஹியா இருக்கிறதுனால அதுக்கு ஜர்ரு தான். ஆனா ஜர்ருக்குடைய அடையாளமாக இங்க கஸ்ரா வரல. கஸ்ரா இந்த சொல்ல கஸ்ரா வராது. சில சொற்கள் இருக்குது. அதுக்கு நாங்க மம்னூஉன் மினஸ் ஸர்ஃப் என்று சொல்லுவோம். மம்னூஉன் மினஸ் ஸர்ஃப் அல்லது கைரு முன்சரிஃப் என்று சொல்லுவாங்க. ரெண்டு மாதிரி சொல்லலாம். இந்த மம்னூ மினஸ் ஸர்ஃபான சொற்கள்ல தன்வீனும் வராது, அதே மாதிரி கஸ்ராவும் வராது. தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. இப்ப அடிப்படையில் எப்படி இருக்குமெண்டா உஸ்ரத்து அஹ்மதின் என்று இருக்கணும். சரியாக பார்த்தால் உஸ்ரத்து அஹ்மதின் என்று இருக்கணும். ஆனா இந்த அஹ்மத் என்ற சொல் வந்து நீங்க பிறகு படிப்பீங்க மம்னூஉன் மினஸ் ஸர்ஃப். இப்ராஹிம், அஹ்மத், அதே மாதிரி பெண்களுடைய பெயர் ஃபாத்திமா, லத்தீஃபா, இதெல்லாம் ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயராக இருந்தால் அதுலயும் தன்வீன் வராது. ஏன் ஃபாத்திமா தூன்னு சொல்லியிருக்காங்க, தன்வீன் வரல, அது மம்னூ மினஸ் ஸர்ஃப். அதே மாதிரி ஏன் லத்தீஃபத்துன்னு சொல்லல. ஒரு ஆணுடைய பெயரா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? ஆதிலுன், முஹம்மதுன், அது மாதிரி தன்வீன் போட்டு சொல்லுவாங்க. பெண்களுடைய பெயரை பொறுத்தவரையில பெண்களுடைய ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அது பெண் பாலுக்குரிய சொல்லா இருக்கணும், அதே மாதிரி முன்னஸா இருக்கணும், அதே மாதிரி ரெண்டாவது அது ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயரா இருக்கணும். ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு ஆளுக்கோ வைக்கப்பட்ட பெயராக இருந்தால் அது மம்னூ மினஸ் ஸர்ஃபாக இருக்கும். அதாவது அதுல தன்வீன் வராது. தன்வீன் மட்டும் இல்ல, கஸ்ராவும் வராது. அப்ப அஹ்மதுல அது மஜ்ரூர் தான், முதாஃப் இலைஹிங்கிறதுனால மஜ்ரூர். ஆனா ஜர்ருக்கு அடையாளமாக ஃபத்ஹா தான் இருக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்டா, சில மம்னூ மினஸ் ஸர்ஃப்ல வந்து ஃபத்ஹா என்ன செய்யாது, ஜர்ருக்குடைய அடையாளமாக கஸ்ரா வராது. அப்ப ஜர்ரு ரஃபு நஸ்பு ஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் எந்த நிலையை இருக்குதோ அதுக்குரிய ஒரு நிலைமையை குறிக்கும். ஆனா அதுக்குரிய அடையாளமாக ரஃபுக்கு அடையாளமாக தம்மா வைப்போம், சரி, அல்லது தம்மத்தைன் வைப்போம், அல்லது நஸ்புக்கு அடையாளமாக என்ன வைப்போம்? அடிப்படையான அடையாளம் நஸ்புக்கு அடிப்படையான அடையாளம் ஃபத்ஹா. ஜர்ருக்கு அடிப்படையான அடையாளம் கஸ்ரா. ஆனா வேற அடையாளம் இருக்குது. வேற வேற அடையாளங்கள். உதாரணமாக
ரஃபுக்கு அடையாளமாக சில நேரத்தில் வாவு வரும். உதாரணமா முஸ்லிமூன, முஸ்லிமூன். அதுல அது ஜெர்ரு நஸ்புடைய நிலையில என்ன சொல்லுவோம்டா முஸ்லிமீன் என்று சொல்லுவோம். ஜெர்ரு செய்யணும்னா முஸ்லிமீன் யாவ் கொண்டு வருவோம் ஜெர்ருக்கு அடையாளமா. அதே மாதிரி நஸ்பு செய்யணும் என்றாலும் யாவை தான் கொண்டு வருவோம் முஸ்லிமீன். அத அடிப்படையான அடையாளம் அல்லாத அடையாளங்கள், ஃபரஇய்யத்தான அடையாளங்கள் இருக்குது. ரைட். அப்ப உஸ்ரத்து அஹ்மத, உஸ்ரத்து அஹ்மத லா தனாமு بعد الصلاة يوم العطلة طه يكنس غرفة الجلوس. طيب بعد الصلاة நான் சலாத்தின்னு வாசிச்சோம், ஹரக்கத்து வைக்கல. எதிர்காலத்துல மொத்தமாக வைக்க மாட்டாங்க நீங்க படிச்சதுக்கு பிறகு. இங்க வைக்காட்டியும் உங்களுக்கு வாசிக்க முடியுமாகும் நீங்க படிச்சதுக்கு பிறகு. இப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு ஹரக்கத்து இல்லாட்டி வாசிக்க தெரியாது. طيب بعد الصلاة தீ என்று சொன்னதன் காரணம் என்ன? மஃபூலுன் முதாஃபுன் இலைஹி. طيب யௌமல் உத்லா, ஏன் யௌமன்னு நஸ்பு செஞ்சிருக்கிறோம்? நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹா போட்டிருக்கிறோம். ஏன் நஸ்பு செஞ்சிருக்கிறோம்? மஃஊலுன் ஃபீஹி. தாஹா அப்படிங்கிறது ஒருவருக்குரிய பெயர். தாஹா என்று சில பேர் பெயர் வைப்பாங்க. தாஹான்றது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹுரூஃபுன் முகத்தா, அலிஃப் லாம் மீம் தாசீம் மீம், அது மாதிரி ஹாமீம். தாஹா அது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹுரூஃபுன் முகத்தா தான். தவிர அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அல்ல. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா தாஹா யாசீன் இதெல்லாம் நபி அவர்களுடைய பெயர் அப்படி என்று நினைப்பாங்க. ஆனா அது தப்பு, அப்படி அல்ல. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அல்ல. طيب وفاطمة تكنس غرفة النوم. وفاطمة تكنس غرفة النوم. فاطمة لطيفة أحمد என்று சொன்னதுக்கு காரணம் அதெல்லாம் மம்னூ மின ஸர்ஃப். طيب குர்ஃபத்தன் நௌம் என்றது ஏன் குர்ஃபத்தன்னு சொல்லி இருக்கிறோம் என்றால் அது மஃஊலுன் பிஹி. طيب அத்பாக என்கிறதும் என்னதான் மஃஊலுன் பிஹி. மலாபிஸ மஃஊலுன் பிஹி. அல் குர்ஆன மஃஊலுன் பிஹி. طيب இப்ப கடைசி தத்ரீப் நான் போவோம். التدريب السادس اقرأ الفقرة ثم أجب. اقرأ الفقرة ثم أجب. فقرة வாசிச்சுட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. طيب இதுவரைக்கும் வாசிக்காதவங்க யாராவது வாங்க, யார் வாசிக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஷஹீரா வாசிக்கிறேன். தஃபத்தலி. يستيقظ طاهر عند الفجر ويتوضأ في البيت ويذهب إلى المسجد يصلي طاهر الفجر في المسجد. يصلي طاهر الفجر في المسجد. طاهر يقرأ القرآن ولا ينام بعد الصلاة. طيب أحسنت بارك الله فيك. ومن يقرأ غير يا روارية؟ ஷஹீலா உஸ்தாத். سهيلة. يستيقظ طاهر عند الفجر يتولع في البيت ويذهب إلى المسجد يصلي طاهر الفجر في المسجد. طاهر يقرأ القرآن ولا ينام فوت الصلاة. طيب அஹ்சன்தி பரக் அல்லாஹ் ஃபீக். இப்போ அடுத்தாக்கள் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா என்ன பிழை விட்டுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, நான் கேட்பேன். சரியா? طيب யார் வேற யார் வாசிக்கிறீங்க? நஸ்ரீன்
تفضلي. يستيقظ ظاهر عند الفجر ويتوضأ في البيت ويذهب إلى المسجد يصلي طاهر فجر في المسجد طاهر يقرأ القرآن ولا ينام بعد الصلاة. طيب ಬೇರೆ ಯಾರು ವಾಸಿಗೆ ವಾರಿಂಗ್ ಅಹ್ಸಂತಿ بارك الله فيك. ياسمين بانو. تفضلي. يستيقظ طاهر عند الفجر ويتوضأ في البيت ويذهب إلى المسجد يصلي طاهر الفجر في المسجد طاهر يقرأ القرآن ولا ينام بعد الصلاة. طيب بارك الله فيك அஹ்சந்தி. நேரம் எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது. ஒரே ஒரு கேள்வி, எல்லாருமே ஒரு இடத்தை வந்து சரியாக வாசிக்கல, அது எந்த இடம்னு யாருக்கு சொல்லணும்? தாஹிருனில் ஃபஜ்ர். தாஹிருல் ஃபஜ்ர். எப்படி தாஹிருல் யார் தாஹிருனில் ஃபஜ்ர்னு சொன்னீங்க? சுமையா. ايوه سمية احسنتي بارك الله فيك. تمشي خلاص. اقول 15 تقريبا. طيب كيف يعني هم ما يعطون هكذا، واحد يأتي وقد لا يأتي، هم جمعوا وقالوا هذا ليش يعني نحن وين؟ طيب خلاص أنا خلصت الحين. طيب طاهرني الفجر. سرنا إن شاء الله அடுத்த பாடத்தில் சந்திப்போம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام.